திருமாவளவன் அவர்கள் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு 10 கார் வருது. முன்னாடி கார்ல அவர் வராரு. பின்னாடி எஸ்கார்ட் வண்டி வருது. அந்த இடத்துல அந்த காணொலியில ஒரே ஒரு விஷயம் தான் பதிவாகுது. ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டு அட்வொகேட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க ஒரு 2 வீலர்ல வராரு. அவர் இறங்கி போயிட்டு அந்த காரை நோக்கி போறாரு. போன உடனே அந்த கட்சிக்காரர்கள் எல்லாருமே அவர் அடிக்க பாயிறாங்க. அடிக்க பாஞ்சு அந்த வண்டியும் தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு அந்த கார்ல இந்த திருமாவளவன் வெளியில இறங்கவே இல்லை. உண்மையிலே உள்ளதான் அவர் இருந்தாரா அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சது. ஏன்னா வெளியிலேயே வரல. இந்த கட்சி தொண்டர்களும் காவல்துறையும் விரட்டி அடிக்கிறாங்க. என்னடா எல்லாருமே ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இந்த காணொலியில பதிவானது இவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த இதுவும் பதிவாகல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் காவல்துறை இழுத்துட்டு போறாங்க. அவர் ஓடி பார் கவுன்சிலுக்குள்ள போறாரு. பார் கவுன்சில்ன்றது என்னது? வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் இந்த பார் கவுன்சில். அந்த பார் கவுன்சிலுக்குள்ள போறாரு. அவரை பின்தொடர்ந்து விரட்டி போய் விசிக தோழர்கள் அடிக்க பாயிறாங்க. காவல்துறையும் அடிக்கிறாங்க. அவர் கூட வந்த எஸ்கார்ட். இது எல்லாருமே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாரு. வெறும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாருன்னா அவர் அரசியல் பண்றாருன்னு நம்ம சொல்லலாம். திருமாவளவன் அவர் மேல உண்மையிலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு தலைவர் தான். ஆனா அவர் கட்சியில இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குதுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு வழக்கறிஞருக்கே இப்படிப்பட்ட நிகழ்வுனா அப்ப பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.